முதல் கேள்வி, ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தவை? விடை கிமு 300 முதல் கிபி 300 வரை. அடுத்த கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் பொருத்தமான இணையை தேர்வு செய்க. என்னுடைய விடை முதல் ஆப்ஷன். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள், எழுதுனது கவிக்கோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, புதிய படவீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்களே அடிப்படையாக அமைந்தன. விடை பிரான்சிஸ் சென்கின்ஸு. அடுத்த கேள்வி, தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது. விடை தந்தை பெரியார். அடுத்த கேள்வி, பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார்? விடை வால்ட் விட்மன். அடுத்த கேள்வி, நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக. என்னுடைய விடை பி ஆப்ஷன். அடுத்த கேள்வி, எந்த நாட்டின் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது? விடை உருசியா. அடுத்த கேள்வி, மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல். விடை சாகுந்தளம். அடுத்த கேள்வி, உழவர் ஏரடிக்கும் சிறு கோலை அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என்று கூறியவர். விடை கம்பர். அடுத்த கேள்வி, சூலியஸ் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர் யாருன்னு கேட்குறாங்க. விடை ஊவேசா. அடுத்த கேள்வி, தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார்? விடை பெரியார். அடுத்த கேள்வி, குமரகுருபரர் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமாற் கலைஞர் உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்கினார்? விடை 51. அடுத்த கேள்வி, தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோயில்களுள் பழமையானது எங்குள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. விடை பிள்ளையார்பட்டி. அடுத்த கேள்வி, தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை ரசூல் கம்சதேவ். அடுத்த கேள்வி, நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவரை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. இதற்குரிய விடை மகாவித்துவன் மீனாட்சி சுந்தரனார். அடுத்த கேள்வி, கொடுக்கப்பட்ட பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. விடை பெரிய புராணம். அடுத்த கேள்வி, அரிசி என்னும் தமிழ்ச்சொல் ஒரைசா என எம்மொழிக்கு சென்றது. விடை கிரேக்கம். அடுத்த கேள்வி, பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் கேட்டிருக்காங்க. விடை கலிங்கத்து பரணி. அடுத்த கேள்வி, தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை டாக்டர் க்ரௌல். அடுத்த கேள்வி, மன்னிப்பு எம்மொழிச்சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை உருது. அடுத்த கேள்வி, திருப்பனந்தாளிலும் காசியிலும் தன் பெயரால் மடம் நிறுவி உள்ளவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை குமரகுருபரர். அடுத்த கேள்வி, மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை சுவாமிநாத தேசிகர். அடுத்த கேள்வி, கொடுக்கப்பட்ட திருமந்திர பாடல் இடம்பெற்ற தந்திரம் இது அப்படின்னு கேட்குறாங்க. விடை 3ஆம் தந்திரம். அடுத்த கேள்வி, அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்குறாங்க. அதற்குரிய விடை பொருட்பால். அடுத்த கேள்வி, இந்த குறளில் ஏமாப்பு என்பதன் பொருள் யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதற்குரிய விடை பாதுகாப்பு.